ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு ஒரு பசி, நமக்கு ஒரு தாகம். என்ன தெரியுமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருங்க, நீதியா இருங்க, நியாயமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும், எல்லா காரியத்திலையும், உங்கள் வேலையிலையும், சொத்துக்கள் கொடுப்பது வாங்குவது, எல்லா காரியத்தில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக, நீதியாக, நேர்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி இந்த உலகம் நீதியை புரட்ட பார்க்கறது. பணத்தை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து, பல காரியங்களை செய்து, நீதியான காரியங்களை மாற்றும்படியாக செய்து உண்மையற்ற தன்மைகள் குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உண்மையுள்ள மனிதர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்கிறார், நீ உண்மையாக இருக்கிறியா, நீதியாக இருக்கியா, நியாயமாக இருக்கிறியா? உன்னுடைய எல்லா காரியத்தில் உன் மனச்சாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நீ உண்மை உத்தவமும் நீதியாக இருப்பேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியை தேடுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் அப்படின்னு சொல்வது. ஏன் தெரியுமா? நீங்கள் நீதியாக உண்மையாக இருக்கணும்னா கர்த்தரை தேடணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன், பாகுபாடு இல்லாத தேவன், பட்சபாதம் பார்க்காத தேவன். நீதியை தேடுகிறவர்களே கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள். நீதியை தேடுகிறவர் குறித்து வேதம் சொல்கிறது, நீதியை தேடுகிறவர், நீதியையும் கருணையும் தேடுகிறவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதியாக இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு நினைக்காத, உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வசனம் சொல்கிறாரு, வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதியின் மேலே நீங்கள் தாகமாக இருங்கள், நீதியாய் நடங்கள், நீதியாய் எல்லாவற்றையும் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்வு திருப்தியாக இருக்கும். உங்கள் காரியங்களை கர்த்தர் திருப்தி அடைய பண்ணுவார். உன்னுடைய வாழ்வுக்குரிய அத்தனை காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். உன் தேவைகளெல்லாம் கர்த்தர் அற்புதமாக செஞ்சு உன் வாழ்வை திருப்தி அடைய பண்ணி நலமான வாழ்வை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.